அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுடைய பேரருளால் ஆன்மீகம் தொடர்புடைய பல விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பல பதிவுகளில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது குரு பெயர்ச்சி 2025. ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வியாழ பகவானான குரு பகவான் பெயர்ச்சியாகி இருக்கின்றார். இந்த பெயர்ச்சியின் மூலம் ஒரு சில ராசியினர் சுபபலன்களை பெறுவார்கள் என்றும் ஒரு சில ராசியினர் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றும் பல ஜோதிடர்கள் கணித்து சொல்லியிருப்பார்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சி பலன்களை சொல்ல நான் இங்கே வரவில்லை. வேற என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த பெயர்ச்சி உண்மையில் நம்மை பாதிக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எளிமையான பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். பெயர்ச்சி அப்படின்னு சொன்னாலே பொதுவாக ராசிக்கு பலன்களை தரக்கூடியது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இடம்பெயர்வதால் ஒரு சில ராசியினருக்கு ஒரு சில ராசிக்கு பொதுவாக நன்மையை செய்வார், ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களை தருவார். இது அனைவரையும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவரவர்களுடைய ஜாதகம் என்பது வேறு, இந்த ராசியின் பொது பலன்கள் என்பது வேறு. ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து, கிரக நிலைகளை பொறுத்து, அந்த கிரகங்களின் நகர்வை பொறுத்து தான் அவர்களுக்கான பலன்கள் அமையுமே தவிர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் அனைவருக்கும் பொருந்தாது. ஒரு சிலருக்கு அத்தி பூத்தார் போல ஒரு சிலருக்கு அது பொருந்தி வரலாம். அது தவறு கிடையாது, அது பொருந்தி வரலாம். அதே மாதிரி சுப பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எல்லாருக்குமே ராஜயோகம் அமையுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதுவும் பொது பலன் தான். உங்களுடைய கட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ, உங்களுடைய கர்மாவில் என்ன அமைப்பு இருக்கோ அதுதான் நமக்கு நடக்குமே தவிர இந்த பொது பலன்களால் நமக்கு எதுவும் நடக்காது. குரு பெயர்ச்சி மட்டும் கிடையாது, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எதனாலுமே பொது பலன்கள் தானே இருக்குமே தவிர அதனால் நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விஷயமும் நடக்காது. அதனால் சுப பலன்கள் நடக்கும்னு சொன்னவங்க ரொம்ப மகிழ்ச்சியிலும் திளைக்க வேண்டாம். அசுப பலன்கள் நடக்கும், பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்ன ராசியினர் பயத்திலையும் இருக்க வேண்டாம். அப்படி இந்த பரிகாரம் செய்யணும்னு சொன்ன ராசியினருக்கு இன்னும் பயம் போகலை அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் இருக்குது. 2 வகையில் பரிகாரம் செய்ய முடியும். ஒன்று வழிபாட்டின் மூலம் செய்யக்கூடிய பரிகாரம், இன்னொன்று தானங்கள் மூலம் செய்யக்கூடிய பரிகாரம். வழிபாடு அப்படிங்கிறது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக அனைத்து கோவில்கள்லையுமே நவகிரக சன்னதிகள் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடலாம். இதெல்லாம் விட உத்தமமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய தலங்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது 3. முதல்ல இருக்கக்கூடியது தட்சிணாமூர்த்தியே குரு பகவானாக காட்சி தரக்கூடிய ஆலங்குடி. அடுத்தது குரு பகவான் ராஜகுருவாக காட்சி தரக்கூடிய தென்குடி திட்டை. அதற்கடுத்தது குரு பகவானுக்கு விநாயகர் வழங்கிய சாபம் நிவர்த்தியாகும் பொருட்டு சிவபெருமானை வணங்கி மீண்டும் கிரக பதவியை மீண்டும் அந்த சக்தியை பெற்ற ஸ்தலமான திருவலிதாயம் என்று சொல்லப்படக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பாடி. இந்த 3 ஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் இறைவனை வழிபடுகின்ற பொழுது குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, குருஸ்தலமாக விளங்கக்கூடிய முருகன் ஸ்தலம் ஒன்று உண்டு, அது திருச்செந்தூர். அது அனைவருக்கும் தெரியும். அங்கே சென்று நீங்கள் வழிபடுகின்ற பொழுது குரு பகவானுடைய பேரருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வழிபாடு செய்ய முடியாதவர்கள், தூரமாக இருக்கிறது, அவ்வளவு பொருட்செலவை செய்து கொண்டு எங்களால் அவ்வளோ தூரம் போய் வழிபட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வேற ஒரு முறையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது ரொம்ப எளிமையானது. அது 2வது வகையாக நான் சொன்ன பரிகாரம் தானங்கள் மூலம் குரு பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய பரிகாரம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு உதவி செய்வது, திருமணத்துக்கு உதவி செய்வது. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எப்படி அதை நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே மாதம் முடிந்து ஜூன் மாதத்தில் அனைத்து பள்ளிகளும் திறக்க இருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இந்த ஏழை குழந்தைகளுக்கு, பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் இயன்றதை செய்ய வேண்டும். நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம், அல்லது கல்வி கட்டணம் கட்டலாம். இது உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யலாம். அதே மாதிரி ஏழை பெண்களுக்கு திருமண உதவிகள் உங்களால் முடிஞ்சது 100 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்லை, திருமண உதவி செய்கிறது. இந்த மாதிரி தானங்கள் செய்கிறது மூலமாக குரு பகவானுடைய பரிபூரண அருளை பெற முடியும்.
அதே மாதிரி இறை வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக 5 தீபங்கள், நெய் தீபம் ஏற்றலாம் அல்லது முடியாவிட்டால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். 5 தீபங்கள் ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய சந்நிதியில் ஏற்றி வைக்க வேண்டும். நவகிரகத்திற்கிடம் ஏற்றி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிவபெருமானுடைய சந்நிதியில் இந்த 5 தீபங்கள் ஏற்றி வைத்து சிவபெருமானையே குருவாக பாவித்து நீங்கள் வழிபடுகின்ற பொழுது குரு பகவானுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். இப்படி இந்த 2 முறைகளில் வழிபாட்டு முறை மற்றும் தானம், இதன் மூலம் நீங்கள் குருவை திருப்தி செய்து குரு பகவானுடைய பரிபூரணமான அருளை பெற முடியும். உங்களுக்கு எந்த அசுப பலன்களும் ஏற்படாது. நிச்சயமாக கிரகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், ஈசன் என்ற ஒருவன் இருக்கிறார். நிச்சயமாக இறைவன் நம்மை காப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் மனசில் வச்சுக்கிட்டு எந்தெந்த கிரகமாக இருந்தாலும் சரி, எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி, அத்தனை கிரகங்களும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி பெயர்ச்சிங்கிறது பொதுவானது. அதற்கு ஜாதக கட்டத்தில் தான் உண்மையான பலன் தெரியும். அதனால் இந்த பெயர்ச்சியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். அசுப பலன்கள் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க, பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பெயர்ச்சி முடிஞ்சு அடுத்த குரு பெயர்ச்சி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அசுபமும் நடந்திருக்காது. ராஜயோக நாளாக இருந்திருக்கும், ராஜயோக காலமாக இருந்திருக்கும். அது எப்படின்னு பார்த்தா உங்களுடைய ஜாதக கட்டத்தின் படி அமைந்திருக்கும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பொதுவான பலன்களை பார்த்து நீங்கள் பயந்து விட வேண்டாம். அதே மாதிரி நல்லது நடக்கும்னு சொன்ன ராசியினர் அதிகமாக மகிழ்ந்து விடவும் வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தைப்படி நடக்கும். இந்த 2 முறைகளில் பரிகாரம் செய்து எளிய முறையில் குரு பகவானுடைய அருளையும் இறைவன் அருளையும் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். ஓம் சரவணபவ.